போன பதிவில் பெரியவா எப்படியானப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தால் அவர் எப்படி செதுக்கின்றார், அவரை எப்படி டிஃபைன் பண்ணிண்டார் அவரோட வாழ்நாள் முழுக்கன்றதை நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். இன்னியோட பதிவில் சொல்கிறது என்னென்னா, இந்தியாவோட ஒற்றுமைக்கு பெரியவா ரொம்ப அளப்பரியாத தொண்டு பண்ணியிருக்காளாம். ஸோ ஒரு ஸ்லோகத்து மூலமாக அதை சொல்ல வராங்க. அந்த ஸ்லோகம் கங்கா யமுனா சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து காவேரி நலாஸ்மின் சந்நிதம் குரும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறாங்க. இந்த ஸ்லோகத்தினோட அர்த்தமாக அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னா, இந்த கங்கா யமுனா கோதாவரி சரஸ்வதி நர்மதா சிந்து இது எல்லாருக்குமே என்ன தெரியும்னா, ஒரு நதி அது ஒரு ஸ்டேட்டில் ஓடுது. இந்தியாவில் இருக்கிற ஒரு ஸ்டேட்டில் ஓடுது இல்லையா. ஸோ இந்த நதி அப்படிங்கிறது அந்த ஸ்டேட்டினோட அந்த மாநிலத்தினுடைய ஒரு கலாச்சாரத்தையும் ஒரு பண்பாட்டையும் ஒரு லைஃப் ஸ்டைலையும் சொல்கிறது. ஸோ பெரியவா என்ன சொல்கிறாளாம் அப்படின்னா, இது எல்லாமே எதுக்குள்ளே அடக்கமாக இருக்குன்னா இந்தியா அப்படிங்கிறதுக்குள்ளே அடக்கமாக இருக்குது. ஸோ இது நம்ம என்ன பண்ணணுமா, டெய்லியே காலையில் நம்ம குளிக்கும்போது இந்த ஸ்லோகம் இருக்கு இல்லையா, கங்கா யமுனா சைவ கோதாவரி, அந்த ஸ்லோகத்தை டெய்லி நம்ம குளிக்கும்போது நம்ம அதை சொல்லி நம்ம குளித்தோம் அப்படின்னா, அப்போ பெரியவா என்ன சொல்கிறாரா, இந்த நதிகளுக்குள்ளே இருக்கிற அந்த டிஃப்ரென்சியேஷன் என்ன, அந்த ஸ்டேட்டு எப்படி ஒத்துமையாக எல்லாத்தையும் ஒரே ஸ்லோகத்தில் கொண்டு வராளோ அது மாதிரி நம்மளுடைய தேசப்பற்றுக்கு நம்மளுடைய தேச ஒற்றுமைக்கு அது ஒரு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்லோகத்தினோட அர்த்தமாக மகா பெரியவா சொல்கிறாளாம். மட்டும் இல்லாமல் இது எல்லாமே ஜீவநதி. ஜீவநதினா அந்தந்த ஸ்டேட்டுக்கான முக்கியமான தண்ணி கொடுக்குற நதிகள் இல்லையா. ஸோ இதுக்கு அவர் என்ன சொல்கிறாரா, இதனுடைய பேர் ஜீவ நதி அப்படின்னு சொல்கிறாராம். ஸோ இது நம்ம சொல்லும்போது அது எப்படியா இருக்குமா, உணர்ச்சி பூர்வமாக அந்த நம்மளோட கருத்தை வலியுறுத்துகிற விதமாக இந்த ஸ்லோகம் அமையுது அப்படின்னும் பெரியவா சொல்கிறாராம். பெரியவா என்ன சொல்கிறாரு, கல்வி அறிவு ஒருத்தனுக்கு எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா, நம்மளுடைய உள்ளே இருக்கிற ஆத்மாவுக்கு அமைதி கொடுக்கறது தான் கல்வி அறிவாம். அதை வச்சு நம்ம என்ன பண்ணணுமா, இந்த சமுதாய மாற்றத்தையும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மட்டும் இல்லாமல் பெரியவா என்ன பண்ணுவான்னா, பல தேசங்கள் பல பார்ட் ஆஃப் இந்தியாவுக்கு போய் அங்கே சொற்பொழிவு பண்ணுவாராம். சொற்பொழிவு பண்ணும்போது அங்கே இருக்கிற மகான்கள், அங்கே இருக்கிற பெரியவாலாம் என்ன பண்ணுவாளாம், பெரியவாவை மகா பெரியவாவை இன்முகத்தோடு வரவேற்று அவர் சொல்கிறதெல்லாம் கேட்பாங்களாம். அப்போது இதுலேருந்து என்ன தெரியுது, நீ ஆதிக்கம் செலுத்துகிற ஒரு இடத்துலேருந்து வேற ஒரு இடத்துக்கு போய் அங்கே உன்னோட பேச்சை ஒருத்தவங்க கேட்குறாங்க அப்படின்னா, அப்போ நீ அங்கேயும் உன்னோட ஆதிக்கத்தை செலுத்துகிற, அதாவது அங்கேயும் உனக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதனால தான் பெரியவாளுக்கு ஜெகத்குரு அப்படின்னு சொல்லி அவரோட பக்தர்கள் அவரை அன்பாக கூப்பிடுறதாகவும் சொல்கிறாங்க.